கனடாவில் நகரத்தின் வங்கிக் கணக்கிலிருந்து $5,00,000க்கும் அதிகமான பணத்தை திருடியதாக பெண் அதிகாரி ஒருவர் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். மனிடோபாவில் உள்ள கில்பர்ட் ஃப்ளைன்ஸின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி எம்பர் ஃபிஷர் என்ற பெண்ணே இவ்வாறு பணத்தை திருடியுள்ளார். இதன் பின்னர் ஒரு சைபர் தாக்குதலின் காரணமாகவே பணம் திருடப்பட்டதாகவும் தன் மீது குற்றமில்லை எனவும் ஒரு போலியான கதையை அவர் உருவாக்கினார். திருட்டை மறைக்க அவர் ஆவணங்களையும் மாற்றினார். இந்த நிலையில் திருடப்பட்ட $5,00,000களில் $17,000 மட்டுமே எம்பர் ஃபிஷர் திருப்பி செலுத்தியுள்ளார். ஃபிஷர் 2018இல் நகரத்துக்காக வேலை செய்ய ஆரம்பித்தார். 2020இல் அவர் தலைமை நிர்வாக அதிகாரியாக மாறினார். நகராட்சியில் பணிபுரியும் போது சுமார் $5,32,000 தனது சொந்த கணக்கிற்கு மாற்றியதாக ஒரு கணக்காய்வு அறிக்கை கூறுகிறது. இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு நகரம் 41 வயதான ஃபிஷர் மீது வழக்கு தொடர்ந்தது. மேலும் அவர் நீதிமன்றத்துக்கு பதில் அளிக்காததால் ஒரு நீதிபதி அவருக்கு $5,25,000 மற்றும் 5% வருடாந்திர வட்டியை செலுத்துமாறு உத்தரவிட்டார். கடந்த ஆண்டு நீதிமன்ற உத்தரவின்படி அவரது சம்பளமும் பறிக்கப்பட்டது. அவரது வழக்கு அடுத்த ஆண்டு மே மாதம் டாபின் மாகாண நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது.